வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 4 தேர்விற்காக டெஸ்ட் சீரிஸ் நியூ சிலபஸ் படி இன்னைக்கு டெஸ்ட் 2 சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுன்னு பார்த்தோம்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ளது. புணர்ச்சி விதிப்படி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க கான்செப்ட் தான் பார்க்குறோம். நீங்கள் 25க்கு எத்தனை மதிப்பெண் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு எழுத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் வந்திருக்கும். இது மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி ஆப்ஷன்லையும் செட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு விதி தெரிஞ்சாதான் அந்த இடத்துல 1-2 கொஸ்டினாக இருந்தாலும் நமக்கு 25 கொஸ்டின் பார்க்கும்போது டைம் அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமான வினாக்கள் ஒர்க் அவுட் பண்ணால் 4 கொஸ்டின்ங்கிறப்ப டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த விதி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்படி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மதிப்பெண்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எத்தனை கொஸ்டின் வினாக்கள் தப்பு செஞ்சீங்க உங்களுக்கு புரியலைன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தரை ப்ளஸ் இறங்கும். இது எவ்வாறு சேர்த்துதுன்னா பிரித்து எழுத கூட நம்ம ஆப்ஷன்லேருந்து போயிடலாம். சேர்த்து எழுதும்போது ஒரு எழுத்துல மிஸ்டேக் ஆகும். அதுதான் இங்கே பிரச்சனையே. சேர்த்து எழுது தரை ப்ளஸ் இறங்குங்கிறதுக்கான ஆன்சர் தரை இறங்கும். தரை இறங்குங்கிறது எவ்வாறு புணர்ந்ததுன்னு பார்ப்போம். தரை ப்ளஸ் இறங்கு தரை ப்ளஸ் இறங்குன்னு பிரித்து எழுதியிருக்காங்க. தரை ப்ளஸ் இறங்கும். இந்த இடம் அதாவது இது நிலைமொழின்னு சொல்லுவாங்க, இது வருமொழின்னு சொல்லுவாங்க. அது தெரியும். இது நிலைமொழி, இது வருமொழி. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். வருமொழி உயிர் எழுத்தா இருந்து வருமொழி உயிர் எழுத்தாக்கா. இப்போ இதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ட்ரையை இரு கூட்டல் ஐன்னு பிரிச்சு எழுதலாம். அப்போ ஐ இருக்கு. நம்ம நேற்றுக்கு ஒரு விதி பார்த்தோம். இ ஐ வள்ளி எவ்வும். அதாவது இந்த ஈனா இயன்னா அப்புறம் என்ன எழுத்து ஐயனா, இந்த 3 எழுத்து நிலைமொழியோட இறுதி எழுத்துல வந்தா ஈ இடையில புணரும். ஈ வருமா? அப்ப தரை ஈ வரும். இந்த விதிப்படி ஈ வரும். அப்ப எப்படி சேர்த்துதுன்னா தரை இறங்கும் அப்படின்னு வரும். புரியலன்னா சொல்லுங்க. அடுத்து ரெண்டாவது வினா வழி பிளஸ் தடம். வழித்தடம்னு நம்ம சேர்த்து எழுதலாம், வழித்தடம்னு சேர்த்தலாம். இதுல நம்ம எதை போறதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணா இதை நம்ம பிரிச்சு எழுதணும். வழி பிளஸ் தடம். இங்க பார்த்தோம்னா இல்லு குட்டல் ஈன்னு வரும். இங்க இத்து இத்து குட்டல் த. இங்க உயிர் எழுத்து இருக்கு, இங்க மெய் எழுத்து இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? வழி பிளஸ் தடம். அப்பனா ஒரு எழுத்து தோன்றும். இது என்ன விகாரம்னு சொல்லணும்னா தோன்றல் விகாரப்படி ஒரு எழுத்து தோன்றும்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன எழுத்து தோன்றணும் தெரியுமில்ல? அப்பனா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகுன்னு சொல்லுவாங்க. நிலைமொழியோட எழுத்து உயிர் எழுத்தா இருக்கணும். உயிர் எழுத்தா இந்த இடத்துல மெய் எழுத்து நம்ம பார்த்தாச்சு. வழி பிளஸ் தடம். ஒரு எழுத்து நமக்கு தோன்றணும்னு நமக்கு தெரியாது, என்ன எழுத்துன்னு தெரியல. அப்போ அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல உயிர் எழுத்தா இருக்கணும், இங்கே மெய் எழுத்தா இருக்கணும். அப்போ நம்ம என்ன விதி யூஸ் பண்ணலாமா? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கச தப மிக. அந்த 4 இடத்துல ஏதாவது ஒன்று தான் வரணும். அப்போ இங்கே தா இருக்கிறதுனால இதை வச்சு போடலாம். வழித்தடம் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஆன்சர் வழித்தடம் பி. மூன்றாவது வினா ஆழம் பிளஸ் கடல். ஆழம் கடலை இது எவ்வாறு சேர்த்து ஆழம் கடல் அப்படியே கொண்டு வருமா, இல்லை ஆழம் பிளஸ் கடல்னு மாறுமான்னு பார்க்கலாம். ஆழம் பிளஸ் கடல்னு நம்ம எழுதுறோம். இது நம்ம நேற்றே பார்த்தோம். இம்முங்கிறது கெட்டு போயிடும். அப்போ இது கெட்டு போயிடுச்சு. அதாவது தோன்றலும் வரலாம், திரிதலும் வரலாம். 2 விதிகள் கூட மிக்ஸ் ஆகி வரலாம். ஆழ பிளஸ் கடல் ஆழ கடல்னு எழுதலாம். நமக்கு தேவை இப்போ என்ன பார்க்கணும்? ல உயிரெழுத்து வந்திருக்கா, இங்க க. அப்ப இயல்பினின் விதியில் நின்ற உயிர்மன் கசதப மிகுங்கிற விதிப்படி ஆழ கடல்னு புணர்ந்தது. மூணாவது ஆன்சர் ஏ. நாலாவது வினான்னு பார்த்தோம்னா இவை பிளஸ் எட்டும். இவை எட்டும் எப்படி சேர்த்தலாம்? இவை எட்டும்னு எழுதலாமா, இல்லை இவை எட்டும்னு எழுதலாமா? இவை பிளஸ் எட்டு. இங்க இவை இவ்வு குட்டல் ஐ தான் வரும். இங்க உயிர் எழுத்து இருக்கணும். இந்த இடத்துல உயிர் எழுத்து இங்கேயும் உயிர் வந்தா பாருங்க. இது நிலைமொழின்னு சொல்லுவாங்க, இது வருமொழின்னு சொல்லுவாங்க. நீங்க கண்டிப்பா ஒரு நோட்டை எடுத்து எழுதி வச்சுக்காங்க, அப்பதான் புரியும். அப்ப இது வருமொழியா? வருமொழியில உயிர் எழுத்தா இருக்கும்போது இங்கேயும் உயிர் எழுத்து வந்திருக்கு. அப்ப இங்க ஐ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? டி வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த முன்னாடி கான்செப்ட் நல்லா பாத்துக்கோங்கப்பா. இவை எட்டுன்னு புணரும். இப்ப ஆன்சர் பி. நாலாவது ஆன்சர் பி. அஞ்சாவது வினா குரல் பிளஸ் ஆகும். இது என்ன? இங்க குரல் பிளஸ் ஆகும் நீங்க பிரிச்சு எழுதுறோமா? குரல் ஆகும். நம்ம பிரித்து எழுதுகளை சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா பொருள் இருக்கணும். பிரிச்சு எழுதும்போது பொருள் சரியா இருக்கணும். அடுத்தது விதி யூஸ் பண்ணணும். ஆனா சேர்த்து எழுதும்போது கண்டிப்பா நமக்கு விதி தெரிஞ்சாதான் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். குரல் பிளஸ் ஆகுங்கிறத குரலாகும். இங்க என்னது? மெய் இருக்கு, இங்க என்னது? மெய் இருக்கு. மெய்யோட ஒரு பேர் என்ன தெரியுமா சொல்லுவோம்? உடல்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இடத்துல என்ன இருக்கு? உயிர் இருக்கு. உடல் மேல் உயிர் ஒன்றுவதே இயல்பு என்னும் லாகும் குரலாகணும் புணர்ந்தது. விடை சி. ஆறாவது வினான்னு பார்த்தோம்னா தந்து உதவும். தந்து உதவ எப்படி சொல்லலாம்? தந்து
ப்ளஸ் உதவுன்னு இது பண்ணியாச்சு. இங்கே வந்து உயிர் இருக்கு. ஓகே. அடுத்தது இந்த தந்து ப்ளஸ் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா? இத்து ப்ளஸ் உ. இப்போ இங்கேயும் உயிர் இருக்கு, இங்கேயும் உயிர் இருக்கு. என்ன பண்றது? நம்ம வந்து இந்த ஈ வழி எவ்வும் ஏனைய உயிர் வரின் வவ்வும். அப்ப தந்து பதவுனா வரும். தந்து வா அந்த ஐனா ஐயனா ஐயனா அந்த 3 எழுத்து தவிர வேற எழுத்து வந்தா இவ்வு வரும்னு சொன்னேன். ஆனா தந்து வதவு தந்து உதவும் வர இவ்வு வராது. நமக்கு அது பிரிக்கும் போதே நமக்கு தெரியும். அப்ப இது வராதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணோம்னா தந்து ப்ளஸ் உதவுன்னு பிரிக்கிறோம். இங்கே வந்து உயிரெழுத்து ஊ இருக்கு. இத்து கூட்டல் ஊ. அப்போ என்ன பண்ணா இங்கேயும் ஊ வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணா உயிர் வந்தா இந்த உக்குரல் போய் தந்துதவுன்னு போகும். எப்படி தாயின் து இத்து கூட்டல் ஊ து தந்துதவும். விடை வந்து ஏ. 6வது அந்த ஆன்சர் வந்து ஏ. 7வது வினான்னு பார்த்தோம்னா வனப்பு இல்லை. வனப்பு கூட்டல் இல்லைன்னு ஆன்சர் இருக்கா? வனப்பு கூட்டல் இல்லை. இங்கே வந்து உயிரெழுத்து இருக்கு. இப்பு கூட்டல் ஊ. இப்போ என்ன பண்ணும்? உயிர் இருக்கு. அப்போ கண்டிப்பா உயிர் முன் இந்த உக்குரல் வந்தா விட்டு ஓடும். அடுத்த விதி இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. வன இப். இப்போ மீதி இருக்கிற எழுத்த எழுதுங்க. வன இப்பு. ஆல்ரெடி ஒரு இப்பு இருக்கு. வன ப்ளஸ் இல்லை சேர்த்துதுன்னா வனப்பில்லைன்னு வருதா? அப்போ விடை வந்து பி. 8வதுனா மட்டும் கூட்டல் அல்ல. இது வந்து எனக்கு வந்து தப்பா ஆன்சர் சொல்லியிருப்பேன். சாரி, நீங்க வந்து ஒரு வாட்டி கரெக்ஷன் பண்ணிக்க. மட்டும் ப்ளஸ் அல்ல. இங்கே மெய் இங்கே உயிர் இருந்தா மட்டும் மல்லனு புணரும். மட்டும் ப்ளஸ் அல்ல மட்டும் மல்லனு. இங்கே உயிர் அதாவது மெய்யெழுத்து இங்கே உயிர் எழுத்து. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பை விதிப்படி மட்டும் மல்ல. விடை வந்து ஏ. அதே 9வது வினான்னு பார்த்தோம்னா சீவன் கூட்டல் இல்லாமல். இங்கே ஆல்ரெடி மெய் எழுத்து இருக்கு சீவன்ட்ட. ஈங்கிறது உயிரெழுத்து. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி இன்னும் கூட்டல் நீ சீவன் இல்லாமல் அப்படின்னு புணர்ந்தது. 9வது ஆன்சர் வந்து சி. 10வது வினா காட்டை ப்ளஸ் எரித்து. காட்டை ப்ளஸ் எரித்து அப்படின்னு வந்திருக்கா? இங்கே உயிர் வந்துருச்சு. டை டை ஐ வரும். இட்டு கூட்டல் ஐ டைன்னு பிரிச்சதெல்லாம். இங்கேயும் உயிர் இங்கேயும் உயிர். கண்ணு உயிர் வந்திருக்கு. உயிரெழுத்து வந்திருக்கு. இங்கே வந்து ஐ வந்திருக்கு. நம்ம இப்போ வந்து இந்த ஐ வழி எவ்வும் மிதி ஐ வந்ததுனால அதை யூஸ் பண்ணி பார்க்குறோம். காட்டை எரித்து. ஆன்சர் வந்துருச்சு காட்டை எரித்து. அடுத்து 11வது வினா ஈதம் கூட்டல் தரம். இது எவ்வாறு புணரும்னு பார்க்குறோம். ஈதம் கூட்டல் தரும். பாருங்க, இங்கேயும் மெய் இருக்கு, இங்கேயும் மெய் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? இம்மு போயிடும். இம்மு போயிட்டு இனமிகல் விதிப்படி இந்து வரும். மவீர் ஒற்றழிந்து இனமிகல் விதிப்படி இதம் தரும்னு புணரும். 11வது விடைக்கு வந்து ஏ. 12வது வினா திரிந்து கூட்டல் அற்று எவ்வாறு சேர்த்து எழுதலாம்னா திரிந்து கூட்டல் அற்று. இங்க உயிர் இருக்கு, உயிரெழுத்து இருக்கு. இத்து கூட்டல் தூவை வந்து எப்படி இல்லைன்னா இத்து கூட்டல் ஊன்னு போடலாம். இப்போ வந்து உயிர் முன்னாடி அந்த ஈ வழி எவ்வும் அந்த விதிப்படி இது புணராது. ஏன்னா ஈக்கு அடுத்து இவ்வு தான் வருது, அதனால அது புணராது. அப்போ நம்ம வந்து உயிர் முன் உக்குரல் வந்துச்சுன்னா இந்த ஊ போயிடும். அப்போ இத்து மட்டும் இருக்கும். இத்து கூட்டல் திரிந்தற்று. விடை வந்து சி. 13வது வினா பார்த்தோம்னா மர கிளைன்னு இருக்கு. மரம் கூட்டல் கிளை. மரம் கிளையா? இதுல வந்து இம் போயிரு. ஏன்னா இம் போயிருச்சுன்னா என்னது? கெடுதல் விகாரம்னு சொல்லுவாங்க. மீதி மர பிளஸ் கிளைன்னு இருக்கு. இங்கே வந்து இரு கூட்டல் ஆன்னு பிரிச்சதெல்லாமா? இங்க ஆல்ரெடி மெய் இருக்கு. இப்படி இருந்தா என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதபா மிக. ஒண்ணும் இல்லை, இங்க மெய் எழுத்து யா இருந்தா ஒரு கசதபா மிக. அப்பனா மரக்கிளை வரும். 13வது வந்து பி. அடுத்து 14வதுன்னு பார்த்தோம்னா வாழை மரம். பிரிச்சு பாருங்க. வாழை பிளஸ் மரம். இது வாழை மரம்னு எப்படி எழுதுறது? இங்க மெய் எழுத்து இருக்கு, இங்க லை ஐ இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துல உயிர் எழுத்து வந்தா இந்த உடம்படை சந்தி விதி யூஸ் பண்ணலாம். அந்த இவ்வு வரும்ல, அந்த விதி யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க வந்து மெய் எழுத்து இருக்கு. அப்ப என்ன வரும்னா வாழை கூட்டல் மரம் வாழை மரம்னு இயல்பாகவே இது புணரும். இங்க போய் இக்கோ இம்மை எதுவுமே கொண்டுட்டு வர முடியாது. இயல்பு விதின்னு நின்ற உயிர் முன் கசதபா கசதப. இங்க பாருங்க, மாக்கு முன்னாடி அந்த கசதபா வருமா? வராது.
நீங்கள் அதே வந்து இந்த இடத்துல பழம்னு வந்துச்சுன்னா பாருங்களேன், வாழை ப்ளஸ் பழம். இப்போ பாருங்க, இது மெய்யெழுத்து தான், லை இது உயிரெழுத்து. இப்போ இயல்பினும் விதியில் நின்ற உயிர்மின் கசதபா விகுது இப்படி இப்போ வரும். அதே செடி கொடி, நீங்கள் இந்த 2 கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக தப்பு பண்ணி வைப்பீங்க. செடி ப்ளஸ் கொடி இக்கு வருமா வராதா? செடி ப்ளஸ் கொடி இது வந்து உண்மை தொகைன்னு சொல்லுவாங்க. நம்ம வள்ளின மிகா எழுத்தையும் வந்து நம்ம வந்து சேர்த்து பிரித்தெழுதுக்கு கண்டிப்பாக படிச்சாகணும். இப்போதைக்கு ஒரு சின்ன கான்செப்ட் தான். செடியும் கொடியும், அதாவது உண்மை தொகை, உண்மை தொகையில வந்து வள்ளினா மிகாதுன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் செடி ப்ளஸ் கொடின்னு தான் வரும், செடி கொடி வராது. 15வது வினாவுக்கு வந்த ஆன்சர் வந்து ஏ. 16வது வினான்னு பார்த்தோன்னா நுழைவு தேர்வு. நுழைவு தேர்வு எவ்வாறு இல்லைன்னா நுழைவு தேர்வு பாருங்க, இது மெய்யெழுத்தா இருக்கு. நுழைவு ஊவை வந்து இவ்வு கூட்டல் ஊன்னு பிரித்து எழுதலாம். நமக்கு வந்து உடம்படி சேர்ந்து வராது. அப்போ உகரம் தான் கெட்டு போகும். உகரம் கெட்டு போனாலும் அது மாதிரி புணர முடியாது. அடுத்த விதி என்ன யூஸ் பண்ணலாம்னா, அதே வந்து உயிர் வந்துச்சுன்னா உக்குரல் மெய்ப்புடன் போய் அந்த விதி யூஸ் பண்ணுமா, அதுவும் வராது. அப்போ என்னாகும், இங்கே வந்து உயிர், இங்கே மெய் இருக்குது. இயல்பினும் விதியிலும் நின்ற உயிர்மன் கச தப மிகுங்கிற விதிப்படி நுழைவு தேர்வு அப்படின்னு பிறந்தது. 16வது வினாக்கான ஆன்சர் வந்து ஏ. 17வது வினா கல்லூரி சாலை. இல்லைன்னா நம்ம வந்து நல்லா படிக்கும் போதே நல்லா வாசிக்கணும். இச்சுங்கிற வர இத்துங்கிற வர அந்த இடம் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம படிக்கும்போது அழுத்தம் கொடுத்து படிக்கும்போது நமக்கு எக்ஸாமில் வரும்போது ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம மனப்பாடம் பண்ணால் அங்கே ஆப்ஷன் பார்த்தா கண்டிப்பாக நமக்கு வந்து குழப்பம். கல்லூரி சாலை வந்து கல்லூரி சாலைன்னு பிரித்து எழுதுறோமா, இங்கே ஆல்ரெடி மெயின்னு இருக்குது. ரீ இரு கூட்டல் ஈ. இங்கே வந்து உயிரெழுத்தாக இருந்தால் இந்த ஈ வழி எவ்வுங்கிற விதிப்படி ஈ போட்டிருக்கலாம். ஆனால் இங்கே மெய்யெழுத்து இருக்குது. அப்போ வந்து இங்கே உயிர், இங்கே மெய்யெழுத்து இருந்தால் இயல்பினும் இது என்ற உயிர்மின் கசதபா மிகுங்கிற விதிப்படி உயிரெழுத்து மெய்யெழுத்து. இப்போ கல்லூரி சாலை விடை வந்து பி. 17வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பி. அடுத்து வந்து 18வது வினா ஓடை ப்ளஸ் ஓரம். ஓடை டைய இட்டு கூட்டல் ஐன்னு பிரித்து எழுதலாமா, இங்கே வந்து ஓரம்னு இருக்கு. உயிரெழுத்து வந்திருக்கு. உயிரெழுத்து வந்தால் இப்போ தான் இந்த உடம்படி சந்தி ஈ வழி எவ்வும் விதிப்படி ஐ வந்தால் ஈ வரும். அப்போ ஓடை ஓடை ஈ ஓரம் ஓடை ஓரம். விடை வந்து 18வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பி. அதே 19வது வினா பார்க்குறோம். பா ப்ளஸ் இனம். பா இப்பு கூட்டல் ஆன்னு பிரித்து எழுதலாமா, இங்கே வந்து இனம்னு இருக்கா, பா இனம். இங்கேயும் உயிர், இங்கேயும் உயிர். உயிர் இருந்தால் என்ன பண்ணலாம், அடுத்து வந்து நம்ம வந்து இங்கே உகரம் கூட இல்லை, உக்குரல் அந்த இதை வந்து அடிக்கிறதுக்கு உகரம் எழுத்து கூட இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஈ வழி எவ்வும் ஒரு விதி யூஸ் பண்ணியாச்சு. ஏனைய உயிர் முன்னாடி பவுன்னு சொல்லியிருப்பாங்களா, இங்கே வந்து ஈனா இயன்னா ஐயனா அந்த 3 எழுத்து இல்லை, பாவனா வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா மீதி இருக்கிற 9 எழுத்துக்கு இவ்வு யூஸ் பண்ணலாம். இவ்வு அப்போ சேர்த்து எழுதும்போது பா வி வினம் பாவினம். விடை வந்து சி. 19வது வினாவிற்கு வந்து சி. அடுத்து வந்து 20வது வினா எனது கூட்டல் உயிரை எப்படி பிரித்து எழுதலாம், எனது கூட்டல் உயிர். இங்கே உயிர் எழுத்து வந்திருக்கு, உயிர் எழுத்து நான் மாத்தாச்சு. எனது இத்து கூட்டல் உகரம் வந்தால் என்னது, உகரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேன்சல் பண்ணலாம். உயிர் எழுத்து வந்து என்ன, ஆமாம் இந்த உயிருக்கு வரும்போது இந்த உயிர் கேன்சல் ஆயிரும். இப்போ என துயிர்னு பெரியும். ஆன்சர் வந்து சி. 20வது வினாக்கு வந்து சி. 21வது வினான்னு பார்த்தோன்னா பூ ப்ளஸ் இனம். பூ ப்ளஸ் இனம் பூவை இப்பு கூட்டல் பூன்னு பிரித்து எழுதலாமா, இங்கேயும் உயிர், இங்கேயும் உயிர் எழுத்து இருக்கு. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈ வழி எவ்வுங்கிற விதிப்படி இல்லாமல் அந்த உயிரெழுத்து இல்லாமல் மற்ற உயிரெழுத்து வந்ததுனால இவ்வு வரும். அப்போ பூவினம்னு மாறும். பூ இவ்வு கூட்டல் ஈ பூவினம். விடை வந்து பி வரும். உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வீடியோ எடுத்தது போடுறேன். 22வது வினா இசை ப்ளஸ் இனிக்கிறது. இசை சை இச்சுக்குட்டல் ஐ வருது. இங்கே உயிரெழுத்து உயிரெழுத்து இருக்கிறதுனால இங்கே வந்து ஈனா இது இசை இனிக்கிறது. விடை வந்து பி. 23வது வினா திரு கூட்டல் அருட்பா. திரு கூட்டல் அருட்பா திரு இரு கூட்டல் உ. இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ இங்கே உயிர் வந்து இந்த இடத்துல இந்த 3 எழுத்து ஈனா இயன்னா ஐயனா அந்த 3 எழுத்து இல்லாமல் ஏனைய உயிரெழுத்து வந்துச்சுன்னா இவ்வு வரும். அப்போ திரு வா இவ்வு கூட்டலா திருவருட்பானு புணரும். விடை வந்து பி. 24வது வினா தமிழ் கூட்டல் பேசு. தமிழ் பேசுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொன்னால் தமிழை பேசு. இந்த இடத்துல வந்து 2ஆம் வேற்றுமை உருவான ஐ மறைந்து வந்ததுனால தமிழ் பேசு வல்லினம் மிக தமிழ் பேசு. விடை வந்து ஏ. அடுத்து வந்து 25வது வினான்னு பார்த்தோன்னா தமிழ் பேச்சு. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா தமிழ்
பேச்சு. தமிழ் பேச்சுங்கிறது வந்து என்ன சொல்லலாம், இரு பெயரட்டு பண்பு. இப்ப சித்திரை திங்கள், சித்திரையின் மாதம் தான், திங்களும் மாதம் தான். தமிழ் தமிழ் பேச்சு தான் தமிழ் பேச்சுன்னு சொல்றாங்க. அப்ப வந்து இரு பெயரட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகவும். விடை வந்து பி, தமிழ் பேச்சு. நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி. வீடியோ நல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.